நீங்கள் வந்து நல்ல சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சோத்துக்கு எதிராக பேச மாட்டீங்க. இப்போ வந்து நோய்களுக்கு காரணமே இந்த அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதுதான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா நோய்களுக்கு காரணமான இந்த உணவுகளுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க, அப்போ லஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னா ஊழலை ஒழிக்கணும்னு நீங்கள் எப்படி பேசுவீங்க? அதுபோல் தான் இந்த நோய்களுக்கு காரணமான உணவு எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதுதான் வந்து நோய்களுக்கு காரணமான உணவு. அப்போ இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு எதிராக நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன்னா இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. நோய்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு தேவைப்படுது. இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, காங்கிரீட் கட்டடங்கள், இயற்கையோடு இணைஞ்சு வாழணுங்கிற ஆசையை உங்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருது. அளவுக்கு அதிகமான வலிமை தரும்போது உங்களுக்கு நீங்கள் மிகையாக நினச்சிப்பீங்க. நாம் வந்து ஒரு பெரிய பலசாலி. ஏன்னா இந்த உணவு அரிசிலாம் சாப்பிட்டா அது பயங்கர தெம்பாக இருக்குல்ல, அது இதெல்லாம் ஊக்க மருந்து. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. அதை வந்து சமைச்சிட்டோம், ஒன்று இன்னொன்றாக மாறிவிடுகிறது. அது மருந்தாக மாறிவிடுகிறது, ஊக்க மருந்தாக மாறிவிடுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணும்னா, இதை உருவாக்கணும்னா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. ஒரு கடினமாக உழைக்கணும், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 14, அதுவும் கடினமான வேலைகளை வேறு செய்யணும். அப்போ அதற்கு ஒரு வலிமை தருகிற, ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற, பல பேரை வேலை வாங்கணும், அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு உணவு உங்களுக்கு தேவை. அந்த உணவு தான் இப்போ நம்ம சாப்பிட்ற இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம். இது சாப்பிட்டாலே அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும், பல பேரை அடிமைப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் தங்களை ரொம்ப மிகையாக நினச்சிப்பாங்க. நாம் வந்து சாதாரண ஆளே கிடையாது, நாமெல்லாம் குடிசையிலே வாழக்கூடாது, நாமெல்லாம் வாழ வேண்டிய இடம் காங்கிரீட் கட்டடம் தான், நாமெல்லாம் போக வேண்டிய இது காரில் தான், நடந்தே போகக்கூடாது, விமானத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களை பற்றி மிகையாக நினச்சிக்கிறதுக்கு இந்த உணவு தான் காரணம். நீங்கள் ஒரு காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல எளிமையான வலிமை தான் கிடைக்கும். அப்போ மனிதர்கள் இயல்பாகவே தங்களை வந்து எளிமையானவர்களாக ஒத்துக்கொள்வார்கள். அப்போ எளிமையானதை ஏற்றுக்கொள்வார்கள். குடிசைகளை வாழ்கிறதுக்கு ஓகே, நம்ம எளிமையானவர்கள் தான், குடிசைகளை வாழ்கிறத நான் ஒத்துக்கிறேன், இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்குப்பாங்க. யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி உணவுகளை பச்சையாக சாப்பிட்றாங்க, உப்பெல்லாம் சேர்க்காமல் சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கிற எளிமையான வலிமை இருக்குல்ல, அதை வச்சு பல பேரால் அடிமைப்படுத்த முடியாது. அடிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பயங்கர வலிமை தேவை. பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறதுக்கு, ஒரு கம்பெனிலன்னா ஒரு மேனேஜர் பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவார். அப்போ அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமையை பெறுவதற்காக தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைக்கிறது இதெல்லாம். நீங்கள் வெறும் காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா என்னால் யாரையும் வேலை வாங்க முடியாது, வேலை வாங்கவே உங்களுக்கு பிடிக்காது, அது தப்புன்னு தோணும், மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற தப்புன்னு தோணும். அப்போது நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறீங்கன்னா பல பேரை வேலை வாங்குறீங்க, அது ஒரு குற்றம். நாம் ஏற்றுக்கிட்டோம் இந்த ஆடம்பரம். அப்போ பல பேரை இந்த மாதிரி வேலை வாங்கினா தான் நம்ம ஆடம்பரமாக வாழ முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நாம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டோம், நான் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் தான், செயற்கையானது தான், இது அவமானம்தான். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நம்ம இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம், இந்த அவமானத்தை சகித்து கொள்கிறோம். அதனால் இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக பேச மாட்டீங்க. எந்த உணவு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்களா, இப்போ சாப்பிட்ற இந்த உணவு, இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீர்கள். இங்கே நடக்கிற அநியாயங்கள், விபத்துகளால் 10 லட்சம் பேர் சாகுறாங்க, நோய்களால் பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் சாகுறாங்க, குற்றங்களால் சாகுறாங்க, போர்களால் சாகுறாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து நீங்கள் அதை புலம்புவீங்க, ஐயோ அம்மான்னு கத்துவீங்களே தவிர இது இல்லாத ஒரு உலகை நோக்கி நீங்கள் கற்பனை கூட பண்ண மாட்டீங்க. இது இல்லாத ஒரு உலகம் வேணும், இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை வேணும், பாதுகாப்பான ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும், எளிமையாக வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த உணவை சாப்பிட்டுட்டே எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி பேசுவீங்க? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு எப்படி ஆதரவாக நீங்கள் பேசுவீங்க? பேச மாட்டீங்க. அதனால் நம்ம இப்போது ஊழல் பண்ணிக்கிட்டே எப்படி ஊழலுக்கு எதிராக பேசுவீங்க? அதுமாதிரி லஞ்சம் வாங்கிக்கிட்டே எப்படி லஞ்சத்துக்கு எதிராக பேசுவீங்க? பேச மாட்டீங்க. அதனால் வந்து மனிதர்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம், இங்கே நடக்கிற விபத்துகள், இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த விபத்துகள், மோட்டார் வாகன விபத்துகள், மோட்டார் வாகனத்தை ஓட்டுறது, இது எல்லாத்துக்கும் அளவுக்கு அதிகமான வலிமை,
அதுதான் காரணம். மனிதர்கள் தங்களை மிகையாக நினச்சிக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த வலிமை தருகிற உணவு தான் காரணம். நீங்கள் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா பழங்கள் தான் உப்பு போடாமல் பழங்களை தான் சாப்பிட்றீங்க, காய்கறிகளை தான் சாப்பிட்றீங்க, இலைத்தலைகளை தான் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு எளிமையான வலிமை தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி காரெல்லாம் ஓட்டுறது இதுக்கான ஆசையே வராது. உங்களுக்கு இந்த ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. நாம் ஏன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம்? அங்கே ஏதாவது புதுமையான உணவு கிடைக்கலாம், அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாம், அங்கே ஒரு வீட்டில் சாப்பிட்லாம். இந்த உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் ஒரு புதுமையான ஆர்வத்தை கொடுக்குது. வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்க? சுற்றுலா பயணம். அந்த நாட்டில் உணவு எப்படி இருக்குது அதை சாப்பிடணுங்கிற ஒரு ஆர்வம். இதுதான் நம்ம ஊராக போகிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதுவே நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க, கீரைகள் கிழங்குகள் இலைத்தலைகள் உப்பு போடாமல் சாப்பிட்டு பாருங்கள். இயற்கை உணவில் மாமிசெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற ஆசையே வராது. ஏன்னா உணவு மீதான ஆசை தான் மனிதர்கள் நாடோடித்தனமாக அலையிறதுக்கான காரணமாக இருக்குது. உணவுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த நாட்டில் உணவு எப்படி இருக்கும், அமெரிக்காவுக்குள்ள உணவுலாம் எப்படி இருக்கும், தாய்லாந்தில் உணவு எப்படி இருக்கும், மலேசியாவில் உணவு எப்படி இருக்கும், ஊட்டியில் உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்தந்த நாடுகளில் உள்ள உணவை சுவைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுதான் நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊரை விட்டு போகணுங்கிற எண்ணமே வராது. நாடோடித்தனமான வாழ்க்கை மீதே உங்களுக்கு ஆசையே வராது. ஒரு நிலையாக ஒரு இடத்துல எதற்காக ஆசை? அன்பு பாசம் அப்படிங்கிற மாதிரி உறவுகள், கூட்டு குடும்பம் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவீங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல. அதனால் நம்ம இந்த உணவை சாப்பிட்டோன்னு வச்சுக்கணும். இப்போ சாப்பிட்ற அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராக பேச மாட்டீங்க. இந்த உணவுகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது மனிதர்களுக்கு பற்று ஏற்படுவதற்கு காரணம். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசைக்கு இந்த உணவுகள் தான் காரணம். ஏன்னா இது ஆடம்பர உணவுகள். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இது ஆடம்பர உணவுகள். ஆடம்பர உணவுன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது. அளவுக்கு அதிகமானதுன்னு அர்த்தம். ஆடம்பரம்னா என்னது? அளவுக்கு அதிகமானது. அப்போ ஆடம்பரமாக வாழணுன்னா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவு தான் இந்த உணவை சாப்பிட்டுட்டே அப்போ எப்படி ஆடம்பர வாழ்க்கைக்கு நீ எதிராக பேசுவ? எளிமையான வாழ்க்கைக்கு எப்படி நீ ஆதரவாக பேச முடியும்? ஆடம்பரமாக வாழக்கூடாது அப்படின்னு எளிமையாக வாழணுன்ட்டு உனக்கு அப்படி நீ பேசவே மாட்டே. ஏன்னா நீ சாப்பிட்றதே இந்த உணவு தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு அந்த ஆசையை தூண்டுகிற உணவு. இது ஆடம்பரமாக வாழணும், குடிசையை தாழ்வாக நினைக்கிறது, நடந்து போகிறது தாழ்வாக நினைக்கிறது, காரில் தான் போகணும் அப்படிங்கிற நினப்பு, அதை பெருமையாக நினைக்கிற, கார் வாங்கணும் பைக் வாங்கணும், அது நினைக்க பெரிய காங்கிரீட் வீட்டு கட்டணும், சோபா செட்டு அது வாங்கணும் இது வாங்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சுற்றுலா அங்கே போகணும் இங்கே எல்லாத்துக்கும் இந்த உணவு தான் காரணம். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி கேழ்வரகு உணவுகள் தான் காரணமாக இருக்குது.